வணக்கம் பானு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி அரசு பள்ளியில் தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை துவக்கி வைக்கிறார். இதனை முன்னிட்டு அந்த பகுதியில் திமுகவினர் பலர் புதிய கட்டிடத்திற்கு பூஜைகள் போடவும் பணிகளை துவங்கி வைக்கவும் ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இந்த இடம் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் கீழ் வருவதால் பாமகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் தனது ஆதரவாளர்களுடன் இந்த விழாவில் கலந்து கொள்ள சென்றார். அப்பொழுது உங்களுக்கு அனுமதி இல்லை, எங்களுடைய நிகழ்ச்சி என்று திமுகவினர் கூறியுள்ளனர். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தரப்பில் நான் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன், எல்லா உரிமைகளும் எனக்கு உள்ளது என்று கூறினார். இதில் மாறி மாறி பேச்சுவார்த்தை முற்றிய நிலையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியது. இதில் சட்டமன்ற உறுப்பினரை கீழே தள்ளிய நிகழ்வும் அந்த பகுதியில் அரங்கேறியது. தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். இருந்த போதிலும் திமுகவினருக்கும் பாமகவினருக்கும் மாறி மாறி கடுமையான தள்ளுமுள்ளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அருள் வருகின்ற திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் திமுகவினரை கண்டித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்பே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கூறிவிட்டார். தொடர்ந்து கட்டிட பணிகளை அவர் துவங்கி வைக்க சென்ற பொழுது பாமகவினர் அவர் கைகளில் இருந்து பூஜை பொருட்கள் மற்றும் செடிகளை பிடுங்கி எறிந்தனர். இதனால் மீண்டும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பதட்டமான சூழ்நிலை நிலவு வருவதால் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் குண்டுக்கட்டாக தூக்கி கலைவு செய்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது பானு.